ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸ்னு மை கிஃப்ட் அன்லிமிட்டெட் காச்சா சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் சில ஹியூமன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுற மாதிரி சீன்ஸை வந்துட்டு ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக காமிச்சிருப்பாங்க. சில விஷயங்களை கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்காதுங்கிறதுனால நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை கிஃப்ட் அன்லிமிட்டெட் காச்சா சீசன் 1 எபிசோட் 8. இப்போ ஷாஷாவை தான் காமிக்கிறாங்க. அவள் ஒரு கேரேஜில் போய்கிட்டு இருக்கா. வைஸ் கேப்டன் மைக்கேல் கூட உங்களுக்கு கல்யாணம் ஆக போதுன்னு மெய்டோ பாராட்டிட்டு இருக்கா. இப்படியே இவங்க ஜாலியாக பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது அவளோட கேரேஜ் ஸ்டாப் ஆகுது. பார்த்தா இதை கூட தூக்க முடியலையான்னு ஹியூமன் ஸ்லேவை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு காய்கறியை தூக்குற சிம்பிள் டாஸ்க் கூட பண்ண முடியலன்னு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை ஷாஷா பார்க்குறா. இல்லை இது அவனா இருக்க 5 பேலன்னு ஃபாஸ்ட்டாக ஓடி வர பார்த்தா ஒரு முட்டு சந்தில் தான் போய் நிற்கிறான். அந்த இடத்துல யாருமே இல்லை. வேலை நான் ஹெலோசினேட் பண்ணுறேன்னு ஷாஷா யோசிக்கும் போது பார்த்தா அந்த இடத்துல ஒரு லெட்டர் இருக்கு. டவரில் உனக்காக காத்திருப்பேன் பை லைட் அப்படின்னு எழுதியிருக்கவும் லைட்டை நான் கொண்ட மிஷனுக்காக தான் ஒரு பணக்கார வீட்டில் என்ன அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. மட்டும் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சா என் மேன்ஷன் ரிவார்ட் பண்ணி என்னோட என்கேஜ்மெண்ட் எல்லாம் நாசமாயிரும் அப்படின்னு ஷாஷா பயப்படுறா. நம்ம ஆரம்பிக்க வேண்டிய நேரம் நம்ம ஹீரோ சொல்றான். வாழ்ற ஒவ்வொரு நிமிஷத்தையும் பயப்பட வச்சே நம்ம டார்ச்சர் பண்ணுவோம் அப்படின்னு எல்லை சொல்றா. எல் கோயிண்டமோட இடத்துல வந்துட்டு ஒயிட் நீட்ஸ் நமக்கு காமிக்கிறாங்க. ஹியூமன்ஸ் மரத்துல கட்டி போட்டு டார்கெட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹியூமன் கேல ஒருத்தன் ஸ்லேவ் மாதிரி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கான். ஹியூமனை டார்ச்சர் பண்றதை பார்த்தா அந்த பொண்ணு பயந்துட்டு இருக்கா. ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு கிடந்த அந்த கைட்டோ அட்வென்ச்சரஸ் கில்லரா மாறி இப்போ வாண்டட் லிஸ்ட்ல இருக்கான்னு கேள்விப்படுறேன். டிஎஸ் வாடவர அவன் திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ணுவான். சார் ஷார்பட் நம்ம நைட்ஸ்ல இருந்த ஒருத்தனுக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிடணும். நீங்க ஹியூமன்ஸை இந்த மாதிரிலாம் போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க, அவங்களெல்லாம் கொன்றுங்க, வழியே இல்லாம கொன்றுங்க அப்படின்னு நல்ல மாதிரி ஒருத்தர் பேச வந்துட்டு அவனும் ஹியூமன்ஸை கொல்றதுல தான் நிக்கிறான். ஹியூமன்ஸை சாகடிக்கணும் அப்படிங்கறதையும் அவன் ஏதோ நல்லது பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். நீ என்னன்னால பேசு, நான் உன்னை கண்டுக்கிட போறது இல்லைன்னு ஷார்பட் அந்த பொண்ணை கொஞ்சிட்டு இருக்கான். எல்லாரும் இஷ்டத்துக்கு பேசி கத்தவும் அமைதி கேப்டன் ஹார்டி சொல்லவும் தூரத்துல இருக்கிற ஒரு பறவையே இறந்து போகுது. நீஹா கேஹா ஸ்லேவை டார்ச்சர் பண்றதை ஸ்டாப் பண்ணி ஆளுங்க கூட நீ ஃபைட் பண்ணாத ஷார்பட் அப்படின்னு சொல்லுவான். அங்க இருக்கிற ஹியூமன் அவன் கொன்றுதான். நீஹா கேஹா பாடியை டெஸ்ட்ராய் பண்ணிருங்கன்னு கேப்டன் சொல்றான். பார்த்து அந்த ஷோஷாங்கிற ஹியூமன்கள் பயப்படுதா. சரின்னு ரூமுக்கு போய் வெயிட் பண்ணு அவன் அந்த பொண்ணை அனுப்பி வைக்கிறான். ஹியூமன்ஸ் கூட அதிகம் ஃப்ளாட் பண்ணாத, மெயின்ஸ்டரோட பிளட் நம்ம ரத்தத்துல ஓடுது, அதனாலதான் நம்ம எல்ஃப் எல்லாம் சுப்பீரியரா இருக்கும், அதை மிக்ஸ்டு பிளட்டா மாத்திராத அப்படின்னு கேப்டன் ஹார்டி சொல்லவோ அப்பெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்கன்னு நம்ம சொல்றான். இந்த வேர்ல்டு பல காலங்களா ஒரு புது மெயின்ஸ்டர் ஒன்னும் பார்க்கல, பிளட் லைனை பொலியூட் பண்ணாம இருன்னு சொல்லவும் பண்ண அந்த ஹியூமன்ஸ் எல்லாம் பண்றது பார்க்கும்போது எனக்கு காமெடியா இருக்கும், அதை நான் என்ஜாய் பண்ணுவேன் அவ்வளவுதான் அப்படின்னு அவன் சொல்றான். அப்படி எல்லாம் முடிச்ச அப்புறம் நான் அதுங்களை கொண்டுருவேன், அதுதான் இன்னும் என்ஜாய்மெண்டா இருக்கும் அப்படின்னு ஷார்பட் சொல்றான். கைட்டோ ஒயிட் நைட்ஸை விட்டு போயிருந்தாலும் அவன் நம்மள ஒரு மெம்பர், சோ அவனுக்கு நம்ம தான் பொறுப்பெடுத்துக்கிடணும், கொயின் பேர் அவன் கெடுத்துடக்கூடாதுன்னு கேப்டன் சொல்லிட்டு போறான். ஷாஷாவோட மேன்ஷன்ல இருந்து பாக்குற மாதிரி ஒரு பெரிய டவரா அந்த இடத்துல இலை வந்துட்டு கிரியேட் பண்றா. அது அந்த கோயின்டம்க்கு பக்கத்துல தான் இருக்கு. ரிவெஞ்சுக்கான ஸ்டேஜ் செட் பண்ணியாச்சு அப்படின்னு இலையை சொல்றா. லைட் அப்போ அந்த இடத்துல தான் வெயிட் பண்றானா அப்படின்னு சொல்லி ஷாஷா பயப்படுறா. சில ஹியூமன்ஸ் எல்லாம் ஸ்லேவா எல்ஃப் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. எபிசோட லோ லெவல்ல இருக்கக்கூடிய அந்த மான்ஸ்டர் இப்ப அந்த இடத்துக்கு வருது. அச்சச்சோன் பயந்து அந்த எல்ஃப் ஓடிதான். பட் அந்த ஹியூமன்ஸ் மட்டும் மாட்டிக்கிறாங்க. ஃபாரஸ்ட்குள்ள மான்ஸ்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிக்குது. அந்த டவரை பத்தின இன்ஃபர்மேஷன் யாராச்சும் கொண்டு வந்தாலே பெரிய ரிவார்ட் இருக்கான் அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹியூமன் கேர்ளா இருந்தாலும் அவ அழகா இருக்கல அப்படின்னு சொல்லி ஒருத்தன் நெமோவை பார்த்துட்டு இருக்கான். பெருமைப்பட்டுக்கோ பொண்ணு, ஏன்னா என்ன மாதிரி ஒரு எல்ஃபுக்கு ஒன்னு மாதிரி லோ லைஃப் ஹியூமனை கொஞ்சம் பிடிச்சிருக்கு, ஒரு நாள் நைட் என் கூட வா நம்ம கூப்பிடுறான். அந்த லோசர் ஹியூமன்ஸ் கூட இருக்கிறத விட்டுட்டு எங்க பார்ட்டியில வேணா ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லவும் மாஸ்டர் லைட்டுக்கு மட்டும்தான் நான் ஒர்க் பண்ணுவேன்னு நெமோ சொல்றா. அவ எனக்கு முக்கியமானவா, சோ என்னால விட்டு கொடுக்க முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நெமோ ஹாப்பியா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்தா நம்ம ஹீரோ பதிலுக்கு அட்டாக் பண்றான். இவங்க அந்த பிளாக் மோட்லி தானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. இப்போ நம்மளை பத்தி இன்னும் நிறைய பேருக்கு தெரிய வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். அவரை பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலே பெரிய ரிவார்டு இருக்குங்கிறதுனால ஹியூமன் ஸ்லேவை முன்னாடி நடக்க வச்ச எல்ஃப் எல்லாம் பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க. மாஸ்டர் வந்தாலும் அந்த ஹியூமன் கேர்ல சாப்பிடுறோம், அந்த கேப்ல நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த எல்ஃப் பிளான் போட்டிருக்கான். எதாச்சும் நட அப்படின்னு சொல்லி அந்த எல்ஃப் திட்டுறான். பட் அந்த பொண்ணு ரொம்ப டயர்டா இருக்கா. பார்த்தா அந்த எல்ஃபுக்கு பின்னாடி வழியா அந்த மான்ஸ்டர் வந்து அவன் தலையை அப்படியே கடிச்சு சாப்பிடுது. பேலன்ஸ் இருக்கிற 2 எல்ஃபையோ கண்ணு மிக்கிற செகண்ட்ல அந்த மான்ஸ்டர் கொன்றது. நம்மளும் சாகதான் போறோம்னு அந்த ஹியூமன் கேர்ள் பார்த்தா அந்த மான்ஸ்டர் ஹியூமன்ஸ் எதுவும் பண்ணாம போயிருது. இப்ப சில ரவுடிஸ் அந்த இடத்துக்கு வரவும் எப்படினாலும் நான் இன்னைக்கு சாக போறேன்னு அந்த பொண்ணு பார்த்தா இவ்வளவு அழுக்கா இருக்கிறான்னு அவனுக்கு ஹீலிங் போஷன் ஊத்தி அவளை சரி பண்ணிட்டு ஒன்னால எந்திரிச்சு நடக்க கூட முடியல. ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணுக்கு குடிக்க தண்ணி கொடுக்கலாமா இல்ல டைரக்டா சாப்பாடு கொடுக்கலாமா அப்படின்னு அந்த ரவுடிஸ் மாதிரி இருக்கிறவங்க ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட டீம் தான். ஆனையோகிக்கு தான் அவங்க வேலை பார்த்து இப்ப ரிப்போர்ட் பண்றாங்க. நிறைய மான்ஸ்டர் ஒரே நேரத்துல கண்ட்ரோல் பண்ற போல அப்படின்னு இலை வந்து கேட்கறான். நம்ம மாஸ்டர் சொன்னா அந்த எல்ஃப் கிங்டமே நம்மளால மொத்தமா அழிக்க முடியும். மான்ஸ்டரோட பிளானுமே இப்போதைக்கு எல்லாம் பிரச்சனை இல்லாம தான் போய்கிட்டு இருக்கு. இன்டெலிஜென்ட்டை பத்தி நான் குறை சொல்லல, பட் ஆனா அவர் எமோஷனலா திங்க் பண்றாரு. ஒருவேளை ஏதாச்சும் தப்பா நடக்க பிளான் இருந்து நான் இப்பவே பேக்கப் பிளானை ரெடி பண்ணுவான்னு இலை யோசிக்கிறேன். மாஸ்டர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் நம்ம கேட்கணும், அதான் நம்ம கடமை அப்படின்னு ஆவையோக்கி சொல்லுவோம். ஒருவேளை அவர் பிளான்ல அவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அவரை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது நம்ம கடமை தானே இலை கேட்க. நீ மாஸ்டர் பேச்சை கேட்காம உன் இஷ்டத்துக்கு ஒரு பிளான பண்ணுவேன்னு சொல்ல வரியா? மாஸ்டர் கொல்ல சொன்னா நம்ம கொல்லணும், அவ்வளவுதான், வேற எதுவும் பண்ண தேவையில்லைன்னு ஆவையோக்கி சொல்லுவோம். ஒரு பெட் மாதிரி என்னாலேயே இருக்க முடியாதுன்னு இலை சொல்றான். மாஸ்டர் ஒரு கடவுள், அவர் பிளான்ல யாராரு இருக்குன்னு சொல்ல வரியா? ஆவையோக்கி கேட்கவும் மிரட்டக்கூடிய டோன்ல பேசாத, என்னை எதிர்க்க முடியும்னு நினைக்கிறேன் இலையை கேட்கிறேன். நம்ம 2 பேர் லெவலும் ஈக்குவல் தான், நம்ம மோதி பார்த்தா என்னாகும் தெரிஞ்சுக்கிற எனக்கும் அப்படின்னு 2 பேரும் ஃபைட் பண்ற
பண்ற மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க. லேடி ஆவைக்கு நாங்க லொகேஷனுக்கு வந்துட்டோம் அப்படின்னு அவளுக்கு மெசேஜ் வருது. ஹியூமன் ஸ்லேவ்ஸா கொண்டு வர எல்லாரையும் காப்பாத்தி சேஃபான ஒரு இடத்துல இவங்க வைக்கிறாங்க. நினைச்ச மாதிரி அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி எந்த ட்ராப்பும்லாம் இல்ல. தேவையில்லாம நம்ம ஒரி பண்ணிருக்கோம். இலைய அங்க இருந்து பறந்து போற ஹியூமன்ஸா இருக்கிறதுக்காக அவங்க எல்லாம் எப்படியா ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரவுடிஸ் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. லெவல் 1000ல இருக்கிற மான்ஸ்டர் இந்த ஃபாரஸ்ட்குள்ள இருக்குன்னு கேள்விப்பட்டோம். என்னால தனியா அந்த இடத்துக்கு போக முடியாது. ஒயிட் நைட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டா லைட் உயிரோட இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. டவருக்குள்ள போய் ஏன் கையாலேயே அவனை கொல்றேன் அப்படின்னு ஷாஷா நினைக்கிறா. பப்ளிக் எல்லாரும் அந்த டவனை பார்த்து பேனிக் ஆகுறாங்க. ஸோ ஒயிட் நைட்ஸ் தான் இதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மினிஸ்டர் ஒருத்தன் சொல்றான். நீங்க கேட்கறத பார்த்தா உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு எனக்கு தோணுதுன்னு ஹார்டி சொல்லவும், ஸோ அப்படின்னா பிரச்சனையை நீங்க தீர்க்க மாட்டான்னு சொல்ல வரையான்னு மினிஸ்டர் கேட்க, ஃபாரஸ்ட்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாம என் ஆளுங்களை கூட்டிட்டு போய் எல்லாரும் இறந்து போயிட்டா அதுக்கப்புறம் அட்டாக் நடந்துச்சுன்னா அந்த நேஷனை யாரு ப்ரொடெக்ட் பண்ணுவா? கேப்டன் ஹார்டி கேட்கவும் அவன் சொல்றதுலயும் பாயிண்ட் இருக்கு. ஸோ இன்னும் அதிக ரிவார்டு மணி தருவோம்னு சொல்லுங்க. அட்வென்ச்சரஸ் உள்ள போய் இன்டெலிஜென்ட்டை கேதர் பண்ணிட்டு வரட்டும் அப்படின்னு கொயின் சொல்றா. அங்க இருக்கிற மீட்டிங்கும் முடியுது. பார்த்தா அந்த ஒயிட் நைட்ஸோட கேப்டன் ஹார்டி ஆக்சுவலி கொயினோட பையன். மினிஸ்டர் ஒன்னு இன்டெரக்டா சாவடிக்கிறதுக்கு தான் ஒன்னு அந்த டேஞ்சரஸ் இடத்துக்கு அனுப்ப பார்த்தான். பிரில்லியண்டா நீ அவன் பிளானை உடச்சிட்ட அப்படின்னு கொயின் சொல்றா. கவலைப்படாதீங்கம்மா, அவனோட பாலிடிக் மூவ்ஸ் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹார்டி சொல்றான். பேட் லிஸ்ட்ல ஜாயின் பண்ணதுக்கு அந்த மினிஸ்டர் தான் வருத்தப்படணும் அப்படின்னு கொயின் சொல்றா. ஹார்டி அண்ட் வார்டி என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கூட இருக்கும் போது எனக்கு இந்த கவலையும் இல்லைன்னு கொயின் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த டவர் தான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. ஏன்னா ஒரு ஹீரோ ஹியூமன் ரேஸ்ல இருந்து தான் பிறந்து வருவான். மேஸ்ட்ரோவா வர சான்ஸ் இருந்த ஒருத்தனை கொண்டுட்டோம். பட் நெக்ஸ்ட் ஹீரோ எப்போ வருவான்னு தெரியாது. அதுக்குள்ள மொத்த ஹியூமன்ஸையும் நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிடணும். ஏன்னா ஹியூமன்ஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த ஹீரோ ஒரு மேஸ்ட்ரோவா இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம அவங்கள கொள்ளலைன்னா நம்ம கிங்டம் அழிஞ்சு போயிடும். ஹியூமன் மேஸ்ட்ரோவா சான்ஸ் இருந்த ஒருத்தனை கொண்டாமே அவன் ரொம்ப வீக்கா தானே இருந்தான் அப்படின்னு கொயின் கேட்கவும், இருந்தாலும் அந்த ப்ராஜெக்டை நானே என் கையால முடிச்சிருந்தா எனக்கு சாட்டிஸ்பாக்சனா இருந்திருக்கும் அப்படின்னு ஹார்டி சொல்லிட்டு போறேன். டவரை ஸ்கவுட் பண்ண போறதுக்கு இந்த இடத்துக்கு ஃபார்மை ஃபில்அப் பண்ண வாங்க, ரிவார்ட் மணி அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் அங்க கேதர் ஆகுறதுனால இப்ப சில ஸ்டால்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இவங்க ஹியூமன்ஸ்ங்கிறதுனால அங்க இருக்கிற எல்லா எல்ஃப்ஸுமே இவங்களை முறைக்கிறாங்க. ஹியூமன் சைல்ட் நெல்லு அப்படின்னு சொல்லி ஷாஷா நம்ம ஹீரோவை பிடிச்சிருந்தா. ரெண்டு பேரும் எதுவோ பண்ணாதீங்க நம்ம ஹீரோ சொல்றான். உன் ஃபேஸை காட்டு அப்படின்னு சொல்லி ஷாஷா வாரா. டார்க் எதுக்கு உன் பேச்சை கேட்கணும்னு நெமோ கேட்கணும். என் மூஞ்சி அசிங்கமா இருக்கு, அதான் மாஸ்க் போட்டு மறைச்சிருக்கேன் நம்ம ஹீரோ சமாளிக்க காட்டு அப்படின்னு சொல்லி அவன் மாஸ்கை தட்டி விடுறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவை ஆல்ரெடியே மீட் பண்ணியும் ஷாஷா இன்னும் நம்ம ஹீரோவை கடுப்பேத்திக்கிட்டு தான் இருக்கிறா. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.